ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் நல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்டென்ட்லாம் பெருசா ஒன்றும் இல்லைங்க. அது என்னன்னா, அந்த கடற்கரை ஓரமா அப்படியே வந்து உட்காந்து நல்ல உச்சி வெயில் மண்டையை புழக்குது. மக்கள் கூட்டம் பெருசா எதுவும் இல்லை, தூரதான் மக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 2-3 போட் மட்டும் அப்படியே மீன்பிடி படகு வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அது அமைதியா இருந்ததுனால அப்படியே உட்காந்து இல்லையா. ஸோ கடலை பத்தின சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோல இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, அந்த ஏலியன் சம்பந்தமான ஒரு பதிவு வந்து நம்ம போட்டிருப்போம். அதோடைய ஆய்வாளர் சபீர் ஹுசைன் அவர்கள் பேசின அந்த காணொலியை வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க உங்க கொள்கைக்கு விரோதமா இது இந்த பதிவு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு சகோதரர் கொஞ்சம் ஒரு படி மேல போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஹிஸ்டரி சேனல் வந்து விலை போய்விட்டது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. சகோதரர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நேம் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த ஒரு சேனல் முழுக்க கொள்கை சார்ந்த விஷயத்தை பேசக்கூடியது. இந்த ஹிஸ்டரி பயணம் அப்படிங்கிற இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பலதரப்பட்ட வரலாறுகளையும் பலதரப்பட்ட மனிதர்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு சேனல். அவர்களுடைய கருத்து என்னவோ அதை அப்படியே பதிவு செய்யறது தான். நம்மளுடைய கருத்து என்னங்கிறது வேற. இன்னும் வருங்காலத்துல இந்த சேனல் வந்துட்டு அதிகமான பிரபலங்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சேனலாகவும் இது மாறும். அதனால அந்த இடத்துல நம்ம கொள்கையை கொண்டு போக முடியாது, அவர்களுடைய கருத்துக்களை தான் வந்து நம்ம பதிவு செய்ய முடியும். என்னுடைய கொள்கை இதுதான், வாங்க விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு இந்த சேனல் என்னைக்குமே போகவே போகாது. இந்த சேனலுடைய நோக்கம் நம்ம மறுபடியும் சொல்றோம், மற்றவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது. இது போக பலவிதமான வரலாறுகளை அந்தந்த இடங்கள்ல சென்று பதிவு செய்யறது. ஆகையினால அதை புரிஞ்சு கொண்டு சகோதரர்கள் இந்த சேனலை பார்க்கிறது அப்படிங்கிறது நல்லதா இருக்கும். இந்த சேனல் யாருக்கு எதிரானதாகவோ யாருக்கு ஆதரவானதாகவோ இருக்காது. நடுநிலையாக செல்லக்கூடிய ஒரு சேனலாக இது எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த கடல் அப்படின்னு வரும்பொழுது, இந்த கடல் வந்து உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் எல்லா கண்டங்களையும் அப்படியே ஒன்றிணைக்கக்கூடியதாக இருந்தாலும், மனிதனுடைய பேராசை பல எல்லைகளா இந்த கடலை பிரிச்சிருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். பிரிச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொந்தமாக இருந்த இந்த கடல் இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல வணிக ரீதியாக மாற்றப்பட்டு விட்ட இந்த கடல் என்ன நிலைமைக்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சில கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்றதையும் நம்ம வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியால பல கடற்கரைகள் பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரைவாக்கப்படுறத நம்ம பாக்குறோம். அதுவும் ஆளாரவம் இல்லாத கடற்பகுதியா இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல மீனவ பெருமக்கள் அந்த கடற்பகுதியை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து நிலைமை எப்படி போகுது அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆனா இந்த கடல் அப்படின்னு சொல்லும்போது அது மனிதர்களுடைய வரலாறுல எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இந்த கடல் அப்படிங்கிறது வெறுமனே எல்லா கண்டங்களையும் இணைக்கிறதா மட்டும் இல்லாம, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளங்கள் மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவு கச்சிதமா அமைக்கப்பட்டிருக்குங்கிறது இந்த இடத்துல நாம வந்து யோசிச்சு பாக்குறோம். ரொம்ப எவ்வளவு அதீதமான வளங்கள் உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது எடுக்க எடுக்க குறையவே மாட்டேங்குது அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்குங்க. ஏன்னா அது உள்ள இருக்கிற எந்த ஒரு பொருளுமே அழிவு இல்லாம அது தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது உண்மையிலேயே அது நினைக்க ரொம்ப ஆச்சரியம். இந்த கடலை சார்ந்து உலகம் முழுக்க கோடான கோடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது போக இந்த வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்ட இந்த மக்களிடமிருந்து வரி பெற்றுக்கொண்டு உலகத்துல இருக்கிற பல நாடுகள் இயங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே ரொம்பவும் வியப்பான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த கடலை மனுஷன் எப்படி தன்னுடைய வயப்படுத்தி இருப்பான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, ஆரம்பத்துல இந்த கடற்பகுதிகளை பார்க்கும்பொழுது மனுஷங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். இதுல இருக்கிற உப்புத்தன்மை அவங்களுக்கு நிச்சயமா வியப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பூமியில இருக்கிற மற்ற பகுதிகளில் உப்புத்தன்மை இல்லாம குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான பல நீர்கள் இருந்தாலும் பல நீர்த்தேக்கங்கள் இருந்தாலும், இந்த கடல் அப்படின்னு சொல்லும் போது இதுல இருக்கிற இந்த உப்புத்தன்மை ரொம்பவும் அதிகமா இருக்கும் போது இதை நினைச்சு
மனிதன் நிச்சயமா ஆச்சரியப்பட்டிருப்பான். ஆனா கடலுக்குள்ள இருக்கிற அந்த உப்பு தன்மை இருக்கு பாருங்க, அந்த அளவு கடந்த உப்பு, அது எந்த அளவுக்கு நமக்கு நன்மையா அமையுது அப்படின்னு சொன்னாக்கா, அதுல இருக்கிற உப்பு நம்ம பயன்படுத்துறோம், அது ஒண்ணு. அதுல இருந்து வர்ற உப்பு நமக்கு உண்மையிலேயே ஆரோக்கியமான உப்புங்க. கடல்ல இருந்து எடுக்கப்படுற இந்த உப்பு அப்படியே நம்மளுக்கு சுத்திகரிக்கப்பட்டு நம்ம கைக்கு சேர்ந்த வரைக்கும் நம்ம உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு மாதிரியான கடலை நோய் இல்லாம இருந்தது. நண்பர்களே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கடல்ல இருந்து உப்பு எடுக்கிறாங்க பாருங்க, உப்பு எடுக்கிற இடத்த உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உப்பளம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம், அதாவது அந்த உப்பு எடுக்கிற இடம் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் கோவலம். அந்த உப்பு எடுக்கிற இடத்துக்கு பேரு உப்பளம், அது பெருசா இருந்தா கோவலம். இப்ப ஈசிஆர்ல ஒரு கோவலம் இருக்கு, கேரளால ஒரு கோவலம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா உப்பு எடுக்கிற இடம், அதாவது உப்பளங்கள். ஆனா ரொம்ப பெரிய அளவுல உப்பு எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பேரளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உப்பளம் அது பெருசா இருந்தா கோவலம், அது ரொம்ப பெருசா இருந்தா பேரளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரு கொண்ட இடம் கடற்கரையை ஒட்டி மட்டும்தான் இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்துல உப்பு எடுத்த இடம் அப்படின்னு நீங்க இனிமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு இந்த உப்பு சுத்திகரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாம அதுல உள்ள இருக்கிற சில விஷயங்கள்ல சில மாற்று ஏற்பாடுகள் செஞ்சு நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது உடல்ல சில பிரச்சனைகள் நம்மளை மீறி வர்றத நம்ம பாக்குறோம். எல்லா பெண்களுக்குமே சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு தைராய்டு வர்றதுக்கு காரணம் கடல்ல இருந்து வர்ற உப்பு இல்ல, அதுல செய்யக்கூடிய சில விஷமத்தனமான விஷயங்கள் தான். இதுக்கும் வணிக நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். சரி, இந்த அளவு கடந்த உப்பு தன்மைய இந்த மனுஷங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த உப்பு என்ன மாதிரியான நன்மை செய்யுது அப்படின்னா, நம்ம நேரடியா அதை பயன்படுத்துறோம்ல சமையலுக்கு, இதையும் தாண்டி பொதுவா ஒரு நீர்த்தேக்கம் இருக்குதுன்னு வைங்களேன், அதாவது இந்த குளம், குட்டை, ஏரி எதுவா இருக்கட்டும், அங்க நீங்க பாத்தீங்கன்னா அளவு கடந்த கொசு இருக்கும். நம்ம வீடுகள்லயே எங்கேயாவது தொட்டியில தண்ணி தேங்கிட்டு இருக்குது, ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணி இருக்குது அப்படின்னாலும் கூட அங்க அதிகமான முறையில கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த நீரை சார்ந்து நமக்கு வேண்டாத சில அதிகமான பூச்சிகள் உற்பத்தி ஆகிறத நம்ம பாக்குறோம். ஆனா கடற்கரையில அந்த பேச்சே இருக்காது. ஒரு கொசுவை கூட நீங்க கடற்கரையில பார்க்க முடியாது. அந்த கொசுவை சார்ந்து வரக்கூடிய மற்ற நமக்கு தொல்லை தரக்கூடிய பூச்சிகள் கூட இந்த கடல்ல உருவாகாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கடல்ல இருக்கிற உப்பு தன்மை கொசுவை உற்பத்தி செய்ய விடாது. இந்த கடல்ல இருக்கிற உப்பு தன்மை தவளைகளை உற்பத்தி செய்யாது. இந்த கடல்ல இருக்கிற உப்பு தன்மை மற்ற பூச்சிகளையும் உற்பத்தி செய்யாது. அப்ப அந்த உப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த இடத்துல நமக்கு நன்மையா அமையுதுன்னு பாருங்க. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு நீங்க எந்த குடிக்கிற நீர் இருக்கிற ஏரியை எடுத்துக்கிட்டாலும், குளங்கள் எடுத்துக்கிட்டாலும், அந்த இடத்துல அளவு கடந்த கொசு இருக்கும். ஏன்னா அது குடிநீர் ஏரி. இங்க கொசு இருக்காது, ஏன்னா இது உப்பு தண்ணீர். ஆகையினால அது மட்டும் இல்லாம இந்த குளம், குட்டை, ஏரிங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது உள்ள அந்த மீன்களா இருக்கட்டும் அல்லது உள்ள இருக்கிற வேற ஏதாவது உயிர்களா இருக்கட்டும் இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடமே நாத்தம் அடிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுலயும் அந்த 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 குளம், குட்டையில அந்த நாய் இல்ல அந்த பன்னி இல்ல இந்த ஆடு, மாடு எதுவும் இறந்தாலும் கூட அந்த இடமே பயங்கரமா நாடுறத நம்ம பார்ப்போம். இது போக அந்த தண்ணி அசுத்தமாயிடும். ஆனா இந்த கடல்ல இருக்கிற உப்பு அது உள்ள திமிங்கலமே இறந்திருந்தாலும் சரி அந்த தண்ணிய அசுத்தமாக்க விடுறது இல்லை. உப்புனால அப்ப எவ்வளவு நன்மை பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கடல்ல எத்தனையோ மீன்கள் இறந்து போகுது. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மீன்கள் உள்ள நோய்வாய்ப்பட்டோ அல்லது வயது முதிர்ச்சி அடைந்தோ அது இறந்துரும். அப்படி இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதிகபட்சம் 3 நாள்ல அப்படியே அது உரு குலைச்சிரும் இந்த உப்பு தண்ணி. அப்ப எந்த அளவுக்கு அந்த சுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கடல்ல எவ்வளவு அழகா நடக்குது பாருங்களா. துங்கிலத்துல கூட அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப வேகமா அதோடைய உடலை அப்படியே உரு குலைச்சி பீஸ் ஆகிடும். மற்ற உயிர்கள் அதை சாப்பிடுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, ஆனா வேகமா அதோடைய உடலை உருக்கி நில குலைச்சி ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும் இந்த கடல்ல இருக்கிற உப்பு. அப்ப அந்த படைப்புடைய நேர்த்திய நீங்க யோசிச்சு பாருங்களா.
இந்த கடல் மட்டும் உப்பா இல்லாம இருந்திருந்ததுன்னா இந்த தண்ணி எல்லாமே கெட்டு போய் இந்த உலகமே நாரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகம் முழுக்க பயங்கரமா உடலை புரட்டுற அளவுக்கு நாற்றம் இருந்திருக்கும். இந்த கடற்கரை பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அப்ப அந்த உப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்து பாருங்க. அப்ப இவ்வளவு உப்பு தன்மை இருக்கிற இந்த கடற்கரையில ஆதி மனிதன் என்ன பண்ணிருப்பாங்க? இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இது முதல்ல புரிஞ்சிருக்காது, ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். எந்த தண்ணியிலையும் இல்லாத உப்பு இந்த அளவுக்கு இருக்குதே அப்படின்னு நிச்சயமா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வசப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? முதல்ல நீச்சல் கத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் உள்ள போய் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு சின்ன மரத்துண்டை போட்டு உள்ள ஓட்டி பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டுமரத்துடைய வரலாறு இப்படிதான் தொடங்குது. கப்பல்களுடைய வரலாறு இப்படிதான் தொடங்குது. ஆதி மனிதர்கள் அடிச்ச நீச்சல், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தின ஒரு மரத்துண்டு, அதுல இருந்துதான் இன்னைக்கு மிகப்பெரிய கப்பல்கள் வரைக்கும் உருவாச்சு. அப்ப மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடலை வசப்படுத்தி போக்குவரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த கடல் வழியா எவ்வளவு தூரம் போக முடியுமோ நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு தைரியமா போயிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 2 நாள் போயிருப்பாங்க. அந்த பக்கம் உலகம் எதுவுமே இல்லை அப்படின்னு திரும்பி வந்திருப்பாங்க. மறுபடியும் அதிகமான சாப்பாடு கட்டிக்கிட்டு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு தேவையான சாப்பாடு கட்டிக்கிட்டு மறுபடியும் போயிருப்பாங்க. இல்ல கண்ணு கெட்டின தூரம் மனுஷங்களே இல்லை அப்படின்னு மறுபடியும் திரும்பி வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த வழியை அவங்க எப்படி கண்டுபிடிச்சு அவங்க யூ டர்ன் பண்ணி திரும்பி வந்திருப்பாங்க அப்படின்னா, மிக நிச்சயமா இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் தான் அந்த வழிக்கு அவங்க வச்ச அடையாளம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? இன்னும் அதிகமா தூரம் போகணும் அப்படின்னா இதை விட பெரிய படகு செய்யணும், கப்பல் செய்யணும். ஏன்னா அப்போதான் அதிகமான சாப்பாடையும் தண்ணியும் ஏற்ற முடியும். எவ்வளவு தூரம் போக முடியுமோ நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பல நாடுகளையும் கண்டங்களையும் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏற்றுமதி, இறக்குமதி இது மாதிரியான விஷயங்கள் அங்க தொடங்கி இருக்கும். அப்ப இந்த கடல் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த கடலே இல்லாத நாடுகள் இருக்குல்ல உலகத்துல, அவங்க தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அளவு கடந்த செலவாகுது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு பொருளை ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க விமானம் மூலியமாகவும் ரயில் மூலியமாகவும் தான் செய்ய வேண்டியிருக்கு. பெரும்பாலும் விமானம் மூலியமா தான் ஏற்றுமதி நடக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுடைய பொருட்களை எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கிறதுனால செலவு ரொம்ப அதிகமாகுது. ஆனா கப்பல் அப்படின்னு வரும்பொழுது அது கடல்ல எவ்வளவு பெருசா இருக்கும்னு நமக்கே தெரியும். அதுல கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எவ்வளவு அதிகம் அப்படிங்கிறதும் ஒரு கணிப்பு நம்ம கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு வெங்காயம் அப்படிங்கிற விஷயம் இங்க விலை ஏறும் பொழுது உடனே கப்பல்ல கொண்டு வந்து இறக்குவாங்க. வெங்காயத்துடைய விலையை குறையிற அளவுக்கு அந்த வெங்காயம் இறங்கும். மணல் ரொம்ப அதிகமா இருக்கு, வீடு கட்டுறதுக்கு செலவு பிடிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிநாட்டுல இருந்து மணல் இங்க இறங்குது, உடனே மணல் விலை குறையுது. அப்ப அந்த கப்பல் எவ்வளவு பெருசு, அதுல எவ்வளவு பொருட்கள் கொண்டு வந்தாக்க ஒரு நாட்டுடைய விலைவாசியை திருப்பி போடுற அளவுக்கு அதுல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கடல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் ஒவ்வொரு நாட்டுக்கும். இந்த கடல் இல்லாத நாடுகள் உண்மையிலேயே செலவு அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மையும் கூட. வரலாறுல நீங்க படிச்சீங்கனாலே தெரியும், நம்ம கிட்ட கடல் பரப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம பக்கத்து நாடுகளை படையெடுத்து கடற்கரையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த நாடுகள்லாம் உண்டு. நீங்க ஆப்கானிஸ்தான் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சொல்றது மன்னர் ஆட்சி காலத்துல, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, ஆப்கானிஸ்தான்ல கடல் கிடையாது. அவங்க அந்த கராச்சி இருக்கு பாத்தீங்களா, பாகிஸ்தான், அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா, அது கடல் நம்ம பக்கம் வந்துருச்சுன்னா வியாபாரம் செய்யறதுக்கு நல்ல ஏற்ற ஒரு இடமா மாறிடும், அரசாங்கத்துக்கு செலவு குறைவா இருக்கும் அப்படின்னு. அப்ப கடல் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது கடற்கரையை கொண்ட நாடுகள் இந்த கடற்கரையை எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சுதான் இருக்கு. ரொம்ப அழகா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க,
கடற்கரையே பெரும்பாலும் இப்ப சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, வணிகமயமா மாத்தப்பட்டுட்ட இந்த உலகத்துல தற்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, பூர்வீக மக்களே அந்த கடல் மேல இருக்கக்கூடிய உரிமைகளை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, அங்க துறைமுகம் வருது, தனியார் துறைமுகம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது உண்மையிலேயே ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம். துறைமுகத்தை கொண்டு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இனிமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதை தாண்டி அந்த துறைமுகத்தை சுத்தி சில கிலோமீட்டர்களுக்கு கூட மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாது. அதாவது ஆயிரக்கணக்கான வருஷமா மீன் பிடிச்ச ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல இருந்து தள்ளி வைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இது உண்மையிலேயே ஒரு துயரமான ஒரு விஷயம்தான். ஒரே ஒரு முதலாளிக்காக ஒட்டுமொத்த குடிமக்களையும் அரசு வேறு தொழிலை நோக்கி திருப்புறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் நாம பதிவு செய்யறோம். நாம சொல்ல நினைச்ச விஷயங்கள் இதுதான். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பூமி உருண்டை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை கடலை வச்சுதான் நம்ப வச்சாங்க. எப்படி கடலை வச்சு நம்ப வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்க கடற்கரையில நின்று கடலை நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும். கடலுடைய அந்த கடைசி கோடியை நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, கடலுக்கும் வானத்துக்கும் இடையில ஸ்கேல்ல ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு லைன் தெரியும். அது அந்த லைன் எந்த இடத்துலயும் ஏறாது இறங்காது, ஒரே சீரா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த லைனை தாண்டி போகும் பொழுது கடல் கீழ் நோக்கி போகுது. அதாவது உலகம் உருண்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப கீழ் நோக்கி போகுது. அப்ப இந்த உலகம் உருண்டை அப்படின்னு இந்த கடலை வச்சுதான் மனிதர்கள் நம்ப வச்சாங்க. உதாரணத்துக்கு கலீலியோ இந்த பூமி உருண்டை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மேல போடப்பட்டுச்சு. மத குற்றம் புரிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை, அதாவது உயிரோடு கொளுத்திடுவோம் அப்படின்னு கூட அவருக்கு பயமுறுத்தினாங்க. அவர் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கினார் அப்படின்னும் அல்லது அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னும் சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் கலீலியோவுடைய சிஷ்யன் என்ன பண்ணாருன்னா, இல்ல இந்த பூமி உருண்டைங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு என்ன பண்ணார் அப்படின்னா, கடற்கரைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார். அங்கிருந்து வரக்கூடிய ஒரு கப்பல், போகக்கூடிய ஒரு கப்பலை மக்களுக்கு காட்டினாங்க. எப்படி காட்டினாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு கப்பல் போகுதுன்னு வைங்களேன் கடல்ல, உங்க 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 பக்கத்துல இருந்து ஒரு கப்பல் கிளம்பி நேரா போகுது அப்படின்னா அது உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. தூரம் போக 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 அந்த கப்பலுடைய கீழ்த்தளம் முதல்ல மறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோடைய மேல் தளம் மறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கப்பலுடைய கடைசி கொடி மறைய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, உலகம் உருண்டை அப்படிங்கிறதுனால அந்த கப்பல் தூரம் போக போக கீழே இறங்குதுன்னு அர்த்தம். அதாவது உருண்டையான அந்த பூமிக்கு கீழே அது இறங்குதுன்னு அர்த்தம். அது கப்பல்ல பயணிக்கிறவங்களுக்கும் தெரியாது. அது புவி ஈர்ப்பு விசை காரணமாக சமதளத்துல ஓடுற மாதிரியே அவங்களுக்கு தெரியும். ஆனா இதை வச்சுதான் உலகம் உருண்டைன்னு அந்த காலத்துல கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க, மக்கள் கிட்ட அதை நிரூபிக்கவும் செஞ்சாங்க. அடுத்து வந்த இந்த தலைமுறை அந்த உண்மையை இன்னைக்கு ஏத்துக்கொண்டுச்சு. இன்னைக்கு சேட்டலைட்டை விட்டு பார்க்கும் பொழுது அந்த குளோப், அந்த ஷேப் ரொம்ப தெளிவா தெரியறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப கடல் பலவிதமான விஞ்ஞானத்தையும் போக்குவரத்தையும் வளங்களையும் பொருளாதாரத்தையும் அளப்பரிய நிலையில ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட முறையில மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். அப்போ உணவுங்கிற விஷயத்தை தாண்டி ஏராளமான விஷயத்தை கடல் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கடல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொந்தமா இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமா இருக்கு. இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.